ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு மினி போண்டா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த போண்டா ஈவினிங் டீ குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. வெளியில நல்லா மொறுமொறுப்பாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த குட்டி போண்டாவ நல்லா கிரிஸ்பியா, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த போண்டா செய்றதுக்கு 1 கப் பச்சரிசிய 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோங்க. நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இட்லி, தோசைக்கு அரைக்கிற அந்த மாவரிசி கூட எடுத்துக்கலாங்க. எந்த அரிசி எடுத்தாலும் இந்த குட்டி போண்டா நல்லாவே வரும். இந்த அரிசிய நம்ம நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிரணும். பாருங்க அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. குறைஞ்சது அரிசி 2 மணி நேரமாவது ஊறியிருக்கணுங்க. அப்பதான் மிக்ஸியில அரைக்கிறதுக்கு வரும். இப்ப இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுட்டு, நம்ம மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அரிசிய நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துக்கணுங்க. நெறைய தண்ணி சேர்க்காம, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. அதாவது ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு அதில அரைக்கிறதுக்கு வரலைன்னா, இன்னொரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து, இந்த மாவ இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணுங்க. இட்லி மாவுக்கு கெட்டியா அரைப்போம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க, மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி அரைச்சீங்கன்னா, மாவு ரொம்ப நீர்த்து போயிரும். இப்போ நான் ஏற்கனவே மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேங்க. இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு அரைக்கும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, அதே மாரி தாங்க 1 டேபிள் ஸ்பூன் இல்லன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி, இந்த மாரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த அரிசி மாவும், உருளைக்கிழங்கும் நல்லா ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆற மாரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அரிசி மாவ நம்ம நல்லா கெட்டியா அரைச்சிருக்கிறதுனால, இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து விடும்போது, மாவு நல்லா லூஸ் ஆயி வரணுங்க. உளுந்து வடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா? நல்லா புசு புசுன்னு, அந்த அளவுக்கு வரணுங்க. மாவ ஒரு 2 நிமிஷம் இப்படி கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, மாவு நல்லா லூஸ் ஆயி வந்துருங்க. பாருங்க, மாவ எடுத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உளுந்து வடைக்கு மாவு ஆட்டுவோம் இல்லைங்களா? நல்லா புசு புசுன்னு, அந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இது கூட நம்ம வேற எந்த மாவும் சேர்க்க போறதில்ல. நீங்க அரிசிய நல்லா பக்குவமா ஆட்டி எடுத்துட்டாலே, இந்த போண்டா நல்லா சூப்பரா வந்துருங்க. இப்போ போண்டா செய்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இந்த மாவோட சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணது, 2 பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம், உடனே நம்ம போண்டாவ சுட ஆரம்பிச்சிடணுங்க. ரொம்ப நேரம் மாவ வச்சிருந்தோம்னா, வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு மாவு ரொம்ப நீர்த்து போயிரும். மாவு ரொம்ப நீர்த்து போயிருச்சுன்னா, அப்புறம் போண்டா நெறைய எண்ணெய் குடிக்குங்க. அதனால வெங்காயத்த சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம போண்டாவ சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி குட்டி குட்டியா மாவ எண்ணெயில போட்டு சின்ன சின்ன போண்டாவா சுட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். இப்படி மாவ எடுத்து சின்ன சின்னதா எண்ணெயில போட்டுக்கலாங்க. இது சின்ன சைஸ்ல போட்டா தாங்க நல்லாருக்கும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறதுனால பார்த்து கவனமா சின்ன சின்னதா இப்படி போட்டுக்கோங்க. எண்ணெய் பொரிக்கிற சட்டி கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரே டைம்ல 20லிருந்து 30 போண்டா கூட சுட்டு எடுத்துடலாங்க. வடை சட்டி சின்னதா இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க போண்டாக்கள பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு, இந்த போண்டாக்கள பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வேகுறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதில நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்திருக்குங்க. போண்டாவும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. அவ்வளதாங்க. அரிசி மாவையும், உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு மினி போண்டா சூப்பரான டேஸ்ட்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலயும் எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல இந்த மினி போண்டாவ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ ஒண்ணு பிச்சு காமிக்கிறேன். வெளியில பாருங்க எவ்வளோ மொறுமொறுப்பாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.